ஹலோ மார்வல் மக்களே! நம்ம எல்லாருக்குமே மார்வல் கேரக்டர்ஸ்ல நெறைய கேரக்டர்ஸ் பிடிக்கும். இன்னைக்கு நம்ம தோர பத்தி பார்க்கலாம். நம்ம தோர்ன்னு நம்ம நினைக்கும்போது, அவரோட ஃபர்ஸ்ட் படத்துல அவரோட வொர்த்தினஸ் போயிடும். அந்த இடத்துல தோருக்கு என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவங்க அப்பா ஒரு ஸ்பெல் போட்டிருப்பாரு. "நீ வந்து அன்வொர்த்தி ஆயிடுவ" அப்படிங்கிற மாரி. அதுல என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இந்த ஹேமர யார் தூக்குறாங்களோ, தோரோட பவர் கிடைக்கும். ஓகே. ஆனா, பூமியில வந்து அவர் விழும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட பவர்ஸ் எல்லாமே அவர விட்டு போயிருக்காது. அவருக்கு வந்து லாக் ஆயிருக்கும். எப்ப மியால்னியர் திரும்ப அவர் கைக்கு கிடைக்குதோ, அப்பவே அவருக்கு திரும்பவும் அவரோட பவர்ஸ் எல்லாம் அன்லாக் ஆகுற மாரி தான் அவங்க அப்பா ஸ்பெல் போட்டிருப்பாரு. அதோட இல்லாம தோர அவர் இடத்துக்கு அனுப்பும்போது, அவரோட பவர் போகலங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாவே அது ஸ்பெல்ல தெரிஞ்சிரும். அதே மாரி மியால்னியர் வெப்பன் மட்டும் இல்ல, தோரோட ஒரு கேரக்டருக்கான ஒரு டெஸ்டும் கூட. டார்க் வேர்ல்டுல ஈதர்ன்னு சொல்லி ஒரு விஷயத்த அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அத வந்து பார்த்தீங்கன்னா, லேட்டரா ரியாலிட்டி ஸ்டோனுன்னு ரிவீல் பண்ணி மார்வெல் ஆல்ரெடி பிளான் பண்ணது தான் ஸ்கிரிப்டாவே பண்ணியிருப்பாங்க. தோர் ராக்னராக்ல மியால்னியர் உடைஞ்சு போனதுக்கப்புறம் தோர் வீக் ஆகுற சீன்ல நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பவர் ஹேமர்ல இல்ல உனக்குள்ள தான் இருக்குன்னு சொல்லி அவரோட அப்பா சொல்லியிருப்பாரு. அதே தான் தோர் 1 படத்திலேயும் நடந்திருக்கும். ஏன்னா பவர் வந்து ஹேமர்ல கிடையாது. தோர் கிட்ட தான் இருக்கும். அவர் எப்போ வந்து தன்னோட ஈகோவ விட்டுட்டு வெளிய வராரோ, அப்பதான் வந்து ஒரு நல்ல ஒரு கடவுளா மாற முடியுங்கிறதுனால தான் பவர லாக் மட்டும் தான் பண்ணியிருப்பாரு. இன்ஃபினிட்டி வார்ல நம்ம தானோஸ செஸ்ட்ல அடிச்சிருப்பாரு. ஏன் ஹெட்ல அடிக்கலன்னா, அவரோட ஈகோ வந்து ஹெவியா இருந்திருந்துச்சுன்னா, கண்டிப்பா ஹெட்ல தான் அடிச்சிருப்பாரு. அவர் அங்க ஈகோல இல்ல, கோவத்துல தான். அதாவது என்னன்னா, இத்தன மக்களையும் காப்பாத்தணுமே அப்படிங்கிற ஒரு இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, செஸ்ட்ல அடிச்சிருப்பாரு. எண்ட் கேம்ல அவரு டிப்ரஷன்ல இருக்கிறதா சொல்லுவாங்க. கண்டிப்பா கிடையாது. அவரு டிப்ரஷன்ல இல்ல, ரொம்ப ரொம்ப கோவத்துல தான் இருந்திருப்பாரு. அது ஜோக்கும் கிடையாது. அந்த அளவுக்கு அவரு ஹெவியான பெர்ஃபார்மன்ஸ்ல தான் இருந்திருப்பாரு. லவ் அண்ட் தண்டர்ல ஒரு ஃபாதரா மாறியிருப்பாரு. அந்த இடத்துல ஒரு ராஜாவும் கிடையாது, ஒரு ஹீரோவும் கிடையாது. ஒரு ரெஸ்பான்சிபிளான கடவுளா மாறியிருப்பாரு. நம்ம தோரோட லைஃப் ஸ்டைல ஒரு 4 வகையா சொல்லலாம். பவர் அவருக்கு கிடைக்குது, லாஸ் ஆகுது, நல்லா குரோத் ஆகுறாரு. இப்ப கடைசியா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டான ஒரு ஃபாதராவும் மாறுறாரு. இதிலிருந்து நான் தெரிஞ்சுக்கிறது ஒண்ணே ஒண்ணு தான். பவர் போணுச்சு, ஹேமர் உடைஞ்சுச்சு, ஆஸ்கார்ட் அழிஞ்சுச்சு. ஆனா தோர் எப்பயுமே ஸ்ட்ராங் ஆனான். அத விட அவர் எப்பயுமே இப்போ ஒரு ரெஸ்பான்சிபிளான ஃபாதராவும் மாறிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். யாருக்கெல்லாம் தோர ரொம்ப பிடிக்கும்? மியால்னியர் பிடிக்குமா? இல்ல ஸ்டார்ம் பிரேக்கர் பிடிக்குமா? அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.